வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். குக்கரி வீடியோஸ் நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட் குக்கரி ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு காட்டினது அதையும் போய் பாருங்கள். சின்ன ஜிஸ்ட்டு தான் முதல்ல காட்டியிருக்கேன், என்னென்ன உள்ளே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா லைக் நிறைய பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் போடுவேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது குக்கி கட்டர் தான். நம்மளுடைய நிறைய பெட் பாட்டில்ஸ் வச்சுருப்போம். அதோட பேஸை நான் கட் பண்ணியிருக்கேன். அழகழகாக இருக்குல்ல, ஸ்கொயரு, ரவுண்டு, அந்த ஃப்ளவர் ஷேப்லாம் வர மாதிரி இருக்குல்ல. அது பேக் சைடை வந்து அந்த டோ மேலே அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ரவுண்டாக வேணும்னா ரவுண்டு, நீங்கள் எந்த மூடி இருந்ததுன்னா கூட, உங்களுக்கு பாட்டிலோட மூடிகள்லாம் இருந்ததுன்னா ரவுண்டு ஸ்கொயர்லாம் இருந்ததுன்னா கூட அதையும் எடுத்துக்கலாம். பட் இதில் வந்து அழகாக ஃப்ளவர் மாதிரி வருதா, அதனால எனக்கு இது ஆசையாக இருந்தது. ஸோ செய்து பார்த்தேன், அழகாக வந்தது. ஸோ இந்த மாதிரி குக்கி கட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்காக நம்ம போட்டு வாங்க வேண்டாம், இருக்கிறத வச்சே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டிலே நம்ம செய்யும்போது இது அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு குட்டி பிள்ளைங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பட்டர் பிஸ்கட் பண்ண ஒரு ரெசிபியும் என்னோடது இருக்குது, மைக்ரோவேவில் பண்ணுறது. அதுவும் போய் பாருங்கள் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. இந்த மாதிரி பாட்டில்ஸில் உள்ள பேஸை நீங்கள் தூக்கி போடாதீங்க, சேஃபாக வச்சுக்கோங்க. செகண்ட் டிப் எல்லாம் நம்ம வந்து எல்லார் வீட்லையும் ஐஸ் ட்ரே வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்கு, சிலருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா கீழெல்லாம் சிந்தாமல் அப்படியே நீங்கள் தண்ணி பிடிச்சிங்கன்னா அந்த சின்னதாக ஒரு கார்னர் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஊற்றுனீங்கனாலே அப்படியே போயிடும் தண்ணி. வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுறதுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். அந்த கார்னரில் கொடுத்துருக்காங்கல்ல, மேலேருந்து அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே அது கீழே வரைக்கும் போயிடுது. கீழே சிந்தாமல் நீட்டாக நம்ம வந்து, இல்லாட்டா இது வந்து ஊற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அங்கங்கே சிந்தி அந்த இடம்லாம் அசிங்கமாகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதனோட இது மாடலே அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஈஸியாக இருக்குது எனக்கு. பழைய மாடலில் அந்த மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மகிட்ட இந்த மாதிரி நிறையா ஸ்வீட் பாக்ஸஸ்லாம் வரும். அதை வந்து நான் வந்து ஸ்விங் கிட்டாக பயன்படுத்த போகிறேன், இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். சின்ன தமாக்கோவில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து டூத் பிக்கை வச்சுட்டு அதில் வந்து நூலெல்லாம் த்ரெட்டெல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்க போகிறேன். என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, அதுதான் போட போகிறேன் நான். அதுக்கப்புறமா வந்து நான் ஏற்கனவே சின்ன பாக்ஸில் தான் ஒரு கண்டெய்னர் பிளாஸ்டிக் இதில் தான் நான் வந்து நீடல்லாம் ஊசியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அது போக இந்த சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் பட்டன்ஸ் மாதிரி உள்ளது, உங்கள்கிட்ட பாபின்றதுனா பாபின், சிசர் எல்லாமே இதுக்குள்ளே வச்சு நீங்கள் நீட்டாக ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இதை மட்டும் ஹேண்டியாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா நமக்கு அது ஒரு வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து சாக்ஸ், நம்ம வந்து யூஸ்டு சாக்ஸாக இருக்கலாம், நல்ல சாக்ஸாக இருக்கலாம். அதை இந்த மாதிரி அழகாக நீங்கள் அப்படியே ரவுண்டாகவே அப்படியே மடக்கி 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 கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி வந்துடும். உள்ளுக்குள்ளே உல்ட்டாவாக முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கார்னர் தடியாக உள்ளதை மாத்திரம் ரோல் பண்ண ஆரம்பிங்க, அழகாக வந்துடும் இந்த மாதிரி ரவுண்டாக. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற குண்டு பின்னாக இருக்கலாம் அல்லது ஊசியாக இருக்கலாம், அதை கூட நீங்கள் இந்த மாதிரி குத்தி வச்சுட்டிங்கன்னா இதுவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சாக்ஸ்லாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஃபோல்ட் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ்டாக வைக்கலாம்னு சொல்லி என்னோட இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலலாம் இருக்க, போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரிங்கு ஒன்று கடந்தது. ஸோ கீரிங்க, அதை வந்து இந்த டசல்ஸ்லாம் இருக்கலாம், நம்ம ட்ரெஸ்ஸஸில் வரும்ல, குட்டி குட்டியாக அழகழகாக இருக்கும். அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுல வந்து அதுலேயே எனக்கு இந்த த்ரெட்டும் மிச்சம் இருந்தது. அது உள்ளே விட்டு அந்த ரிங்கில் விட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு இதை வந்து கீ போட்டுட்டோன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. தூக்கி எறியாமல் இந்த மாதிரி வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஐடியா வருது, யூஸ் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது கூட நான் கீ எல்லாம் போட்டுக்கிறேன், போட்டால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அதை கூட நம்ம தூக்கி எறிய வேண்டாம், அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு ட்ரெஸ்ஸில் கூட நம்ம பண்ணலாம், அல்லது நீங்கள் ஹேண்ட்பேக்கில் கூட அந்த ஹூக்கோட சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரிங்கில். அதுவும் இன்னொரு மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மழை காலத்தில் வின்டர் சீசனில் வந்து இந்த நமக்கு வந்து லைட்ரு வந்து எரியவே எரியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பேட்ரி இல்லை, இது வந்து பவர் இதில் இது பண்ணுறது. இப்போ புதுசாக வந்திருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. புதுசு இல்லை, முன்னாடியே வந்துருச்சு. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களாம் பயப்படாமல் அதை வந்து பர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அந்த சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா பவர் இருக்கிறது நமக்கு தெரியுது. இது பவர், அந்த ப்ளூ லைட் இல்லைன்னா பவர் இல்லைன்னு சார்ஜ் ஏற்றணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கும். பக்கத்தில் வந்து பவர் பட்டன், அது ஆன் ஆஃப் பட்டன், ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருது. ஸோ நம்ம இந்த மாதிரி கேண்டிலோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு போர்ஷனும் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இந்த நீங்கள் வச்சு நீங்கள் வந்து நம்ம மொபைல் சார்ஜர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பழங்கள் மேலே உட்கார சின்ன கொசுவை விரட்டுறதுக்காக உள்ள ஒரு ஹேக் தான். கொஞ்சம் வினிகர், அதாவது ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. 2-3 ட்ராப்ஸ் வந்து விம் லிக்விடோ டிட்டர்ஜென்ட் லிக்விடோ விட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல, அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கிற இடத்துல வச்சுருங்க. சின்ன பீசஸும் அதில் போட்டு வைங்க. அந்த ஸ்மெல்லுக்கே அது போயிடுது பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட வர்றது வந்து
அதுக்குள்ளே விழுந்து கிடக்குது. நான் அதை லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன், அந்த கிளிப்பும் இருக்குது. என்ன ஒரு ப்ராப்ளம்னா இதில் வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்துக்கோங்க. இதை வந்து தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வைக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று வந்து கீ சாலிட் ஆகிட்டுனா அதை எப்படி மெல்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு மெத்தட். சூடான பாத்திரத்து மேலே வந்து வச்சுட்டிங்கன்னா, கிளாஸ் பாட்டிலாக இருந்தால் பரவாயில்ல, பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து எவர்சிலர் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணுறேன். அதிலே நான் அப்படியே வச்சுட்டேன். இந்த பாருங்கள் அழகாக மெல்ட் ஆகிட்டு பாருங்களேன். அது மேலே இப்படி நீங்கள் வச்சிடலாம். இன்னொரு மெத்தடும் போட்டிருக்கேன். அதே மாதிரி கோகனட் ஆயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வச்சேன். கொஞ்சமாக அது வந்து மெல்ட் ஆகி வந்திருக்கு. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ண போகிறதில்ல. வேணுங்கிற அளவுக்கு கரெக்டாக அது மெல்ட் ஆகி வந்துடுது பார்த்துக்கோங்க. இன்னொரு மெத்தடும் பின்னாடி இருக்குது, அதுவும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்மகிட்ட அமேசான்லேருந்து பேக்கிங்லாம் வருதுல்ல, அது நெயில் கட்டர் வச்சு இன்கேஸ் நம்மகிட்ட வந்து நைஃப் இல்லை அந்த டைமில் அப்படின்னா, அந்த நெயில் கட்டரில் உள்ள ஒரு ஷார்ப்பாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்படியே அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிங்கனாலே அழகாக ஈஸியாக வந்துடுது பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கத்தியை வச்சு இது பண்ணுற மாதிரியே அது அழகாக வந்துடுது. 2 பக்கமும் அப்படி நம்ம எடுத்து விட்டுறலாம். அந்த செல்லோ டேப்பை எடுத்துட்டோன்னா ஈஸியாக எடுத்து பார்த்துக்கோங்க, அழகாக வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிக்கிறதுக்கு கூட இந்த நெயில் கட்டரை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கத்தி யூஸ் பண்ண விரும்பாதவங்க இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வெளியெல்லாம் நம்ம போகும்போது கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். இன்கேஸ் நம்மகிட்ட இந்த மாதிரி பேக் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டைமில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் வந்து இந்த மாதிரி இன்னொரு மெத்தடு கட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற அந்த எட்ஜ் உள்ள அதை வச்சு அப்படியே சுற்றி நீங்கள் அப்படியே ஒரு கோடாக அப்படியே போட்டுட்டு வாங்க. உள்ளே விட்டுட்டு எடுத்துட்டு வாங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ நான் காட்டுற மாதிரி அப்படியே பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப நைஸாக சாப் பண்ணி வருது பார்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக நல்ல நம்ம வந்து எக் ஆம்லேட்டுக்கெலாம் போட்டு கட் பண்ணுற மாதிரி வருது பார்த்துக்கோங்க. அழகாக அந்த மாதிரி வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். எவ்வளோ குட்டி குட்டியாக வருது பாருங்கள். சாப் பண்ணுறது ரொம்ப நைஸாக வருது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஆம்லெட்டுக்கெலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தடு பார்த்துக்கோங்க. நம்ம யூஸ்வலாக வெட்டுற மாதிரி இருக்காது, இது குயிக்காகவும் வெட்டலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பப்படு இந்த மாதிரி கவர் வருதில்ல, இதில் வந்து கிராஸில் வந்து இந்த ஒரு யூ ஷேப்பில் ஒன்று வி ஷேப்பில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சென்டரில் உள்ள அந்த லேஸாக பிரிச்சிங்கன்னா அது வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் அப்படியே வரும். அதை அப்படியே லேஸாக இழுத்திங்கனாலே அழகாக அது வந்து ஓப்பன் ஆகிடும் பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கும் சிசர்ஸ்லாம் தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்கில் வந்து உடைக்கும் போது வந்து பிரேக் பண்ணும்போது சில நேரங்களில் பார்ட்டிகல்ஸ் வந்து ஷெல்லு வந்து வந்துடும். அப்போ வந்து நீங்கள் கையை வந்து வெட்டாக்கிட்டு நினச்சிட்டு எடுத்திங்கன்னா அது அங்கங்கே ஓடாது. வெறும் கையோடு விட்டிங்கன்னா அது வந்து கையில் வரவே வராது, ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். நமக்கு கையில் ஒட்டவும் செய்யாது. நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ஃபிங்கரை மட்டும் லைட்டாக வந்து வாட்டரில் விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். வெட் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பொரி எல்லாரும் வச்சுருப்போம். பொரி வந்து நமத்து போயிடுச்சுன்னா அதை ஒரு 30-40 செகண்ட்ஸ் வந்து மைக்ரோவேவில் வச்சிங்கன்னா நல்லா மொரமொரன்னு கிறிஸ்பியாக அழகாக வந்துடுது பார்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸு பொரி உருண்டை எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வாஷ் பேஷன் வந்து நம்மகிட்ட வாஷ் பேஷன் ஆகட்டும், கிச்சன் சிங்க் ஆகட்டும், ஸ்மெல் வருதுன்னா அதில் வந்து ஹாட் வாட்டரும் நீங்கள் வந்து வினிகரும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. அது ஸ்மெல் இருக்க மாட்டேங்குது, அந்த பேட் ஓடர் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மெத்தடு தான், நான் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கிறேன், ஊசி நூல் கோக்குறது. இதுவும் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடு பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் இதாக இருந்தது. இது வந்து நீங்கள் பேப்பர் வந்து நீங்கள் ஸ்டிப்பாக வந்து உள்ள பேப்பரை எடுத்து கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் வந்து இந்த த்ரெட்டை வச்சுட்டு அந்த ஓரமாக அந்த மடிப்போடு சேர்த்து அந்த நூலையும் நீங்கள் வச்சுட்டு அந்த கார்னர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும், மடங்காமல் இருக்கணும். நூலையும் த்ரெட்டையும் வந்து நல்லா ஓரத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அங்கங்கே மடங்கிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக வச்சுட்டு அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னர் வந்து அப்படியே நீங்கள் ஊசியோட அந்த ஹோலுக்குள்ளே விட்டிங்கன்னா, அந்த நீடலோட ஹோலுக்குள்ளே விட்டிங்கன்னா அழகாக அந்த பேப்பரோடு சேர்ந்து அந்த அப்புறமா நம்ம அந்த நூல் இருக்கும்ல அந்த எட்ஜை பிடிச்சி இழுத்தோன்னா அழகாக வந்துடுது பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பர் எல்லார் வீட்லேயுமே நம்ம வச்சுருப்போம். அதனால் அந்த கார்னர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அழகாக வந்துடுது பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன, அந்த மடக்கி வச்சுருக்கிற அதுக்குள்ளே வந்து அந்த நூல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நூலை சுற்றி வைக்கும்போது அந்த நூல் மேலே வந்து இந்த கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அட்டை ப்ரௌன் இதில் அதை லேசாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளேயே அந்த நூலை வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில நேரங்களில் வந்து அந்த எட்ஜ் வந்து நமக்கு கிடைக்காம இருக்கும் ஃபுல்லாக சுற்றிட்டோன்னா. அல்லது நீங்கள் தனித்தனியாக இருந்ததுன்னா கூட வேறு எது கூடலாம் போய் அது சுற்றிட்டு இருக்குதும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக அது உள்ளே போய் நின்றுக்கும். இது ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே நம்ம அந்த பாக்ஸ்குள்ளே தூக்கி வச்சிட்டோன்னா நீட்டாக அது பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட வந்து யூஸ் அண்ட் த்ரோ இந்த மாதிரி மாஸ்கில் இருக்கிற அந்த எலாஸ்டிக் இது அந்த மாஸ்கில் அந்த இயருக்கு போடுவோம்ல,
அந்த ஸ்ட்ராப்பை எடுத்துக்கோங்க. 3 ஸ்ட்ராப் எடுத்துட்டு பிளாக் இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை 3ஐயும் முடிச்சு போட்டுட்டு நம்ம ஒரு நாட் மாதிரி போட்டுற போகிறோம். போட்டுட்டு ஒரு பின்னல் போட போகிறோம். பின்னல் போட்டுட்டு அந்த எட்ஜையும் மடக்கி ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி பண்ண போகிறோம். அவ்வளோதான். குட்டி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிண்டு போட்டு விட்டு அப்படி போட்டு விட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம முடிக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேருக்கும் கூட ஹேர் பேண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு நிறைய இதுகளுக்கு நம்ம வந்து இதை வந்து இந்த ஹேர் பேண்டை யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ இது சின்ன பிள்ளைங்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அது அவங்க ஒரு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் மாதிரி பண்ணுவாங்க இதை. ஸோ அவங்ககிட்ட கூட இந்த ஒர்க்கை நீங்கள் கொடுக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வேறு எதுக்கும் டைப் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெறுமனே நீங்கள் எடுத்துகிட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி அதை கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி தானே இருக்குது. ஸோ அது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த எட்ஜ் எல்லாத்தையுமே நல்லா ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிடுங்க. அது சிலிம்பலாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுங்க. எக்ஸாக்டாக ஒரு ஹேர் பேண்ட் மாதிரி. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உள்ள நிறைய வீடியோஸ் என்னோட 5-6 வீடியோஸ் இருக்குது. அதையும் போய் பாருங்கள். மெயின்டெனன்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். என்னோட என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதை பாருங்கள், நல்ல டைட்டாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அழகாக ஒரு ஹேர் பேண்ட் மாதிரியே வந்துடும். இது குட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு டைம் பாஸ்க்கு நீங்கள் இந்த இதை கொடுக்கலாம். அந்த வேலையை அவங்க செய்வாங்க. அவங்க பிடிக்கும் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்து கொடுத்தீங்கன்னா. ஸோ இதை மட்டும் எட்ஜை மட்டும் கட் பண்ணிடுங்க. அழகாக வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம மிக்ஸி அரைக்கிற நேரத்தில் சில நேரங்களில் பவர் போயிடும். பவர் இல்லாத நேரத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாருமே வச்சுருப்போம்ல, ஸ்க்ரேப்பர் வச்சுருப்போம், நம்ம கிரேட்டர் வச்சுருப்போம். அதில் வந்து நம்ம வாழைக்காய் அந்த சிப்ஸ் எல்லாம் போடுற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணிங்கன்னா, கிரேட் பண்ணிங்கன்னா நைஸாக வருது, பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் மிக்சியில் அரைக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப நைஸாக வரும். அந்தளவுக்கு நைஸாக இல்லாட்டினாலும் மிக்சி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டைம் வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஆகிடுது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சில்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோ அல்லது ஒரு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டோ அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் தண்ணி கண்ணிலேருந்து வராமல் இருக்கும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் போயிடலாம். நம்மகிட்ட இந்த மாதிரி பேக்ஸ் எல்லார்ட்டுமே வச்சுருப்போம், நல்ல திக்கான பாலித்தீன் கவர். இதுக்குள்ளே நம்ம எப்படி வந்து இந்த வேஸ்ட்டு பாலித்தீன் கவர்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு தான் பார்க்கலாம். இது வந்து என்கிட்ட இந்த மாதிரி நம்ம வீட்டில் வைப்போம்ல, உடனே அந்த இதில் வந்த ஃப்ரேம் இருந்தது. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு அந்த சென்டரில் வந்து அதை வச்சுட்டு அந்த கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா, அந்த ஒரு சைடை மாத்திரம் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு உள்ள பேக்கை போட்டு ஒரு இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்கன்னா நிறைய வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஈவன் பிளாஸ்டிக் பேக்கில் கூட நிறைய பேர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கில் ஏன்னா நிறைய இருக்கும் நம்மகிட்ட இந்த மாதிரி பாலித்தீன் கவர் வாங்குறது. கேரி பேக்ஸ் நிறையா இருக்கும். அதை நம்ம இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அப்படி இல்லாட்டினா நீங்கள் முதல்ல ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த அளவு படி கட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணிடாதீங்க. வச்சுட்டு இதுக்கப்புறமா க்ளூ வச்சு நம்ம செல்லோ டேப் வச்சு பண்ண முடியாது. ஸோ அதனால் க்ளூ வச்சு நான் இது பண்ணி அது மேலே ஒரு வெயிட் வச்சிடுறேன். அது நல்லா காயட்டும். ட்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் ஹேங் பண்ணிடலாம். அதை கொண்டு போய் உள்ளே வச்சு ஹேங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பாட்டிலை கட் பண்ணிவிட்டு அதில் கூட நம்ம இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் இது நிறைய இதில் பார்த்துருப்பீங்களா இருக்கும். இப்படி வச்சுட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேலே 2 ஹோல் போட்டு ஒரு கயிறு வச்சு கட்டிட்டிங்கன்னா, டை பண்ணிட்டீங்கன்னா, எங்கேயாவது தொங்க விட்டுட்டிங்கன்னா அதுவும் வந்துடலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுவும் ஒரு இதான். இந்த 2 இடத்துலையும் ஹோல் போடணும். நான் ஹோல் போட்டுக்கிறேன். ஹோல் போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட இருந்த ஒரு சல்வாரில் இருந்த இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் தான் இருந்தது. அதை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கயிறை எடுத்து நாட் போட்டு வச்சுட்டு, இப்போ மழை சீசனாக இருக்கிறதுனால நம்ம கார்லேயோ பைக்லேயோ காரில் போகும்போது இந்த மாதிரி அம்பர்லா எப்பவும் கையில் வச்சுக்கோங்க. குடைய வச்சுட்டு ஈரமாயிடும் வைக்கிற இடத்துல. ஸோ கீழே மூடியும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சீட் மேலே வந்து இந்த இதை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அது உள்ள அம்பர்லா வச்சிடலாம். இது வந்து வேஸ்டான சீடியில் வந்து இப்போ நான் வந்து ஜூட், அதாவது இந்த சணல் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே சுற்றி கொண்டு வந்து அது மேலே வந்து சுற்ற போகிறேன். சுற்றி அழகாக அது வந்து ஒரு நம்ம வந்து காஃபியோ டீயோ சூடாக வைக்கிறதுக்குள்ள மேட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். எந்த சூடான பொருள் இருந்தால் கூட அதை கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். இன்னொன்று நான் வந்து கிளாத்லேயும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஒரு நாள் காட்டுறேன். வேஸ்ட்டான ஒரு காட்டன் நைட்டியில் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அது காட்டுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களே செஞ்ச ஒரு திருப்தியும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சுற்றி நம்ம க்ளூ வச்சு அப்படியே ஓட்டி அப்படியே கொண்டு வர வேண்டியதுதான். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது உங்ககிட்ட ரிப்பன்ஸ் அந்த மாதிரி கூட இருந்ததுன்னா, சாட்டின் ரிப்பன்ஸ்லாம் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பண்ணலாம். இதுவும் நல்லா இருக்குது. இது மேலே கூட பெயிண்ட் பண்ணி வச்சா கூட ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்படியே வச்சுட்டேன். நான் ரொம்ப டைம் கூட எடுக்கலை, பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியாக இது வந்து நம்ம
பண்ணலாம். இது ஒன்று நம்மளே பண்ணி வச்சோன்னா அது ஒரு திருப்தியாக இருக்கும். என்னோட நிறைய குக்கரி வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்லாம் இருக்குது. இது வந்து பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அதுதான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்ன வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த க்ளூ வந்து போகணுன்னா அது சீக்கிரம் போயிடுது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வச்சிடலாம். வெறுமனே வாஷ் தான் பண்ணேன், அழகாக போயிடுச்சு. இந்த மாதிரி நம்மகிட்ட பிளாஸ்டிக் மூடிலாம் இருக்கும்ல, அதை வந்து திக்கான இந்த மாதிரி கவர் உள்ள இதுக்குள்ளே வந்து லேசாக வச்சுட்டு ரொம்ப பிரிச்சிடாதீங்க. லேசாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சல்லா டேப்பை வச்சு ஒட்டிட்டிங்கன்னா அது அழகாக நின்றுது பார்த்துக்கோங்க. நம்ம கொட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து கிளிப்பெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. லேசாக தான் நான் கரெக்டாக தான் அதை பிரித்து வச்சுருந்தேன். ஸோ கீழேயும் கொட்டலை, அழகாக நின்றுக்குது. கேப்பும் இல்லை பார்த்துக்கோங்க. இல்லை க்ளூ வச்சு நீங்கள் ஒட்டனா கூட ஒட்டிக்கலாம் நீங்கள். ஏன்னா அந்த கவர் வந்து நல்லா சில்வர் ஃபாயிலாக இருக்குது உள்ளுக்குள்ளே. இது வந்து காஃபி பவுட்ரு, அதை வந்து நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இந்த பாருங்கள் கொட்டுறேன், வேறு எங்கேயும் கொட்டலை. இந்த மாதிரி பருப்போ மற்றது வர்றது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் சொன்னேன்ல, அது இதுதான். நல்லா கொதிக்கிற தண்ணியில் வார்மாக இருக்குல்ல, இந்த சாலிடாக இருக்கிற கோகனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெயை வச்சுருக்கிறேன். குக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கன்னா என்னோட நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் இருக்குது. ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் போய் பாருங்கள். கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும், அழகாக அந்த மெல்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நான் பண்ணியிருக்கிற இந்த மாதிரி மெத்தட் இல்லாமல் நீங்கள் வேறு மெத்தட் வந்து வேறு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் பண்ணிகிட்ருப்பீங்கன்னா அதையும் கூட கீழே கமெண்ட்டில் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்புக்கு போயிடலாம். அது லாஸ்ட் டிப்பு. நம்ம இந்த மாதிரி சக்ஷன் உள்ளதான ஹூக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம். அது ஒர்க் ஆகலைன்னா அதை ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு 30 செகண்ட்ஸ் போடுங்க. அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் நேரம் போட்டுட்டு வெளியே எடுத்து நீங்கள் நல்லா ஃபோர்ஸாக அதை வந்து எந்த இடத்துல அது வுட் சர்ஃபேஸ்லேயோ இல்லை ஸ்டோன்லேயோ நல்லா ஹார்டான சர்ஃபேஸில் நீங்கள் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது வந்து ஃபிக்ஸ் ஆகிக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். அது ஒருவேளை சரியாக ஒர்க் ஆகாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் சூடாக உள்ள தண்ணியில் அப்படியே போட்டுருங்க. அது அழகாக ஒர்க் ஆகுது. ஸோ இதுவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உள்ள வீடியோஸ் வர இருக்குது. என்னோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், அழகாக ஃபிக்ஸ் ஆகிட்டு இதில் உங்களுக்கு வேண்டிய எந்த பொருளையும் கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபேஸ் டிஷ்யூ இருந்தது, அது காரில் வைக்கும் போது கீழே விழுந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு நான் இந்த டபுள் சைடட் டேப், இது எல்லாருமே குட்டி பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க ப்ராஜெக்ட்கெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க, நீங்கள் காலேஜில் படிக்கிறவங்களும் வச்சுருப்பீங்க. அதை எடுத்து கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே உள்ளதையும் நான் லேசாக எடுத்து வச்சுக்கிறேன், பிரித்து எடுத்துக்கிறேன். நான் நல்லா ஒட்டி வச்சுருங்க. அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு 2 சைடு அல்லது 1 கூட போதும்னு நினைக்கிறேன். நேராக போய் அந்த டேஷ்போர்டில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது அழகாக அதிலே நின்றுக்குது, இல்லாட்டி அது கீழே விழுந்துகிட்டே இருந்தது. நல்லா ஹார்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அசைச்சு பார்த்துட்டேன், நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த மழைக்காலமாக இருக்கிறதுனால என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் வந்து அவங்க பேக்லேயே நனைஞ்சிருச்சு. ரொம்ப 2 வீலரில் போகும்போது. ரொம்ப ஒன்றும் மழை இல்லை, லேசாக தான் இதாக இருந்தது. ஆனால் ஸ்க்ரீன் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கவர் எல்லோரும் கேரி பேக்ஸ் வச்சுருப்போம், அதுக்குள்ளே வச்சு ஒரு கவரை உள்ளே வச்சுக்கோங்க. மழை வருதுன்னா இன்கேஸ் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடலாம், வர மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி கவருக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆகாது. இன்னும் இந்த மாதிரி நம்மகிட்ட ஜிப்லாக் இதெல்லாம் கிடைக்கிது, அதை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து மொபைலே நீங்கள் வச்சுக்கலாம். மொபைலும் அந்த சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்ஸு, நல்ல கேரி பேக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் பேகுக்குள்ளே இந்த டைமில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கேட்ஜெட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி பேகுக்குள்ளே நீங்கள் லேப்டாப்பை வச்சுட்டு உங்கள் லேப்டாப் பேகுக்குள்ளே இதை வச்சிங்கன்னா சேஃபாக இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ குட் டே.